ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். அன்புடனும் சார்ந்த ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜோதிட பகுதி. இன்று செவ்வாய் என்கிற ஒரு கிரகத்தை பற்றி பார்க்கிறோம். செவ்வாயை பற்றி நிறைய கதைகள் மக்களாலே விளம்பரப்படுத்தப்படுகின்றன. உண்மையில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராண பிரமாணத்தின்படி பகவான் பூவராக அவதாரம் செய்த போது பூதேவியினிடத்திலே வாஸ்து புருஷனும் செவ்வாயும் மக்களாக பிறந்திருக்கிறார்கள் என்றுதான் கதை இருக்கிறது. செவ்வாய் இரண்டாவது ஜென்மத்திலே ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய குலத்திலே அவதாரம் செய்தார் என்றும் உபபுராணங்களிலே இருக்கிறது. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய பிள்ளைதான் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக நாராயணனுடைய மகனான கிருஷ்ணனின் புத்திரனான பிரத்யும்னன் என்று சொல்லக்கூடிய மன்மதன், அவனே சுப்பிரமணியனாக முருகனாக அவதாரம் செய்கின்றான் என்று பாகவதத்திலே பிரமாணம் இருக்கிறது. யாரோ சொன்னார்கள் என்பதை நாமும் காலம் காலமாக அதை சொல்லக்கூடாது. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமே என்றால், தமிழ் மட்டுமே கற்ற சில புலவர்கள் வால்மீகி கூறினான் என்று சொல்லுவது. அவர்கள் வடமொழி கற்று அந்த வடமொழி நூலியான வால்மீகியையும் படித்த பிறகுதானே வால்மீகி இப்படி சொன்னான் என்று சொல்ல வேண்டும். யாரோ மேடையிலே சொல்லுகிறார்கள், உடனே இவர் காப்பியடித்து கம்பன் இப்படி சொன்னான், வால்மீகி அப்படி சொன்னார் என்று அப்படி மலர்களை வீசிவிட்டு சென்று விடுகிறார்கள். இதனால் என்ன நடக்கிறது? உண்மை தெரியாமலேயே போய்விடுகிறது. எனவே செவ்வாய் என்கிற ஒரு கோள், செவ்வாய்ங்கிறது ஒரு கிரகம், அதற்கு செவ்வாய் என்கிற அங்காரகன், மங்களன் என்கிற தேவதை அதுக்கு தலைவர். அந்த மங்களன் அங்காரகன் என்கிற தேவதைக்கு சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் தலைவராக இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நிறைய ஜோதிடர்கள் கோளை பற்றி சொல்லுகிற போது பகவான் பகவான் என்கிறார்கள். அது தவறு. கோள் என்பது ஒரு ஜடப்பொருள். விஞ்ஞானமா பார்க்கணும். சூரியன் வேறு, சூரியன்கிற தேவதை வேறு, அந்த சூரிய தேவதைக்குள்ளே இருக்கிற சூரியன் நாராயணன் வேறு. இப்படி புரிஞ்சுக்கணும். இதுதான் சித்தாந்தம். உடனே சூரிய பகவான் வந்து விட்டார், சந்திர பகவான் மறைந்து விட்டார், செவ்வாய் பகவான் நீச்சமாகி விட்டார். நீங்க பகவான் சொல்லிட்டு நீச்சம்னு சொல்லலாமா? கோள் ஒரு பிரம்மாண்டத்தினுடைய விஷயம், ஒரு அஸ்ட்ரானமி சப்ஜெக்ட். வானவியல் சாஸ்திரத்திலே வானமண்டலத்திலே இந்த கோள்கள் எல்லாம் நடத்துகிற கோலாட்டங்கள். அதிலே நாம் 9 கிரகங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சில பேர் மாந்தியை எடுத்துக் கொள்வார்கள். இப்ப ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறதான யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூன் இதெல்லாம் கூட சாப்ட்வேரிலே போடுகிறார்கள். கோடிக்கணக்கான கோள்கள் வானமண்டலத்திலே இருக்கின்றன. ஆனால் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு முதலில் 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன். பிறகு அது 7ஆக மாறிற்று. சூரியனுடைய மகன் சனி, சந்திரனுடைய மகன் புதன் என்கிற 2 பேரும் சேர்ந்து 7 கோள்களாக மாறிற்று. பிறகு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்காக பரிமாறுகிற போது மோகினி அவதாரம் செய்த பெருமாளுடைய திருவிளையாடலாலே ராகு கேதுக்கள் தோன்றினார்கள்.
அதற்கு முன்னால் ஒரே ஒரு அசுரனாக இருந்த சிங்கிகா புத்திரன் தலை வேறாகவும் உடம்பு வேறாகவும் மாறி தலை கேது உடம்பு ராகு என்றாயிற்று. சோ நவக்கிரகங்கள் நமக்கு கிடைத்தன. இந்த நவக்கிரகங்களுக்கு அதிபதிகள் தான், அந்த அதிபதிகளின் பெயரால் தான் இந்த கோள்கள் அழைக்கப்படுகின்றன. எனவே கோள்கள் பகவான் அல்ல, கோள்களின் நாயகர்களும் பகவான் அல்ல. ஒருவேளை மரியாதைக்காக சொல்லலாம்னு வைத்துக்கொள்வோம். பகவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேணும். பகைஹி சத்குணைஹி சம்பூர்ணத்வாத்து இது பகவான் அப்படிங்கிறது வேத பிரமாணம். வேதம் படிச்சிருக்கணும். வேதத்திலே ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கிறது. நாம் நமக்கு தெரிந்த மொழியிலே சொல்லும் பொழுது இதை இப்படி உச்சரிக்கலாமா என்று பெரியோர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். சூரியன், சூரிய பகவான், சூரிய நாராயணன் அப்படி சொல்லலாம். செவ்வாய் கிரகம், செவ்வாய் என்கிற மங்களன் பகவான், ஸ்ரீமன் நாராயணன் பூவராக மூர்த்தி என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே அவரவர்கள் விருப்பத்தின்படி தங்களுடைய கருத்தை திணிப்பதனாலே வேத மார்க்கமும் தமிழாய்ந்த நட்புலவர்கள், இந்த தமிழ் மொழியை காப்பாற்றியவர்கள் வேதநாயகம் பிள்ளை, மு. வரதராசனார், திருவிக்கா, பாரதியார், இப்போ சமீபத்திலே வாழ்ந்த மகான்கள் கூட எப்படி இந்த தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள். எனவே நாம் மூல நூல்களை கற்க வேண்டும். அந்த மூல நூல்களை கற்கும் போதுதான் நமக்கு உண்மையான ஞானம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் செவ்வாயை பற்றி சொல்ல போகிறேன். செவ்வாய் என்கிற கிரகத்தை பற்றி சொல்ல போகிறேன். செவ்வாய் பகவானை பற்றி சொல்ல போவதில்லை, அது புராணம். செவ்வாய் என்கிற கிரகத்திற்கு மங்களன் என்கிற அங்காரகன் தலைவனாக இருக்கிறார். அங்காரகனுக்கு முருகன் தலைவனாக இருக்கிறார். கம் டு தட் பாயிண்ட். ராசி மண்டலத்திலே மேஷமும் விருச்சிகமும் அவருடைய ஆட்சி, மகரம் உச்ச வீடு, கடகம் நீச்ச வீடு. குருவினுடைய வீடாகிய மீனத்திலும் தனுசிலும் அவர் நட்போடு இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டிலே ரிஷபத்திலும் துலாத்திலும் சமமாக இருக்கின்றார். மிதுனத்தினுடைய வீடாகிய புதனுடைய வீடாகிய மிதுனத்திலும் கன்னியிலும் பகை பெறுகிறார். கும்பத்திலே சமம் பெறுகிறார். 12 கட்டத்தில் செவ்வாய் என்கிற கோள்களுக்கு இதுதான் விளக்கம். சரி, இப்போ பிரபலமாக இருப்பது எது? பொதுமக்களிடத்திலே, ஜோதிடர்களிடத்தில் அல்ல, பொதுமக்களிடத்திலே ஒரு பயம் இருக்கிறது. அவர்கள் ஜோதிடம் பார்க்க போன உடனே சிலர் என்ன சொல்லிவிடுகிறார்கள், உங்கள் குழந்தைக்கு, மகனுக்கோ மகளுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறது, எச்சரிக்கை தேவை என்று சொல்லுகிறார்கள். அது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அதை அவர்கள் வலியுறுத்தி பயமுறுத்தி பரிகாரங்களோடு சொல்லுகிற போது ஆலீஸ்கள் சொல்ல வேண்டிய அளவுக்கு மக்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மை ஜோதிடத்திலே வேறு. ரொம்ப பயமுறுத்தணும். நான் இந்த செவ்வாயை பார்த்து ரொம்ப பயந்து போய் இந்த பதிவினை இடுகின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் சனி மிக நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை. இவர்களோடு ராகு கேதுக்கள் சேர்ந்து பலம் பெறாமல் இருப்பதுதான் சிறந்த வாழ்க்கை. இவர்களோடு சூரியன் சேராமல் இருப்பதுதான் நல்ல வாழ்க்கை. அசுப கிரகங்களான பாப கிரகங்களான 5 கோள்களிலே மிகவும் எனக்கு பயத்தை தருகிறவர் செவ்வாய். பொதுவா இப்ப செவ்வாயை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு உதாரண ஜாதகமாக கடகல கிரகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லா ஜோசியரும்
மேஷத்தையே காலபுருஷ சக்கரம்னு மேஷத்தையே சொல்லுகிறார்கள். அப்போ மேஷக்காரனுக்கு புரிஞ்சிடுது, மற்றவனுக்கு எப்படி புரியும்? எனவே நான் புரிய வைப்பதற்காக நான் ஒரு லக்னத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கடக லக்னத்தை உயிர் லக்னம் ஆத்மா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே கடகத்திலே செவ்வாய் நீச்சம், அதாவது சூரியனிடத்திலிருந்து விலகி மிக தூரத்திலே இருப்பது. டிகிரி வைஸ் நீங்க வட்டம் அப்படின்னு வச்சுக்க கூடாது. சூரியனை விட மிக தொலைவிலே செவ்வாய் வரும்போது நீச்சத்தன்மையையும், 10ஆம் இடத்திலே வருகிற போது செவ்வாய் மேஷ வீடு ஆட்சி வீட்டுக்கு 10ஆம் வீட்டுக்கு வருகிற போது உச்சமும் பெறுகிறார். அதே மாதிரிதான் இங்கே விருச்சகத்தினுடைய ஆட்சி வீடான விருச்சகத்திலே இருந்து 9ஆம் இடத்திலே நீச்சம் பெறுகிறார். சரியா? ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்று நான் முதலில் சொல்லிவிடுகிறேன். லக்னத்திலே செவ்வாய் இருக்கக்கூடாது, 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கக்கூடாது, 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கக்கூடாது. தனித்த செவ்வாய் அல்லது பாப கிரக சேர்க்கையோடு இருக்கிற செவ்வாய். இப்ப குரு சேர்ந்து இருந்தால் நல்லது, சுக்கிரன் இருந்தாலும் கூட நல்லது. எந்த வீட்டிலே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்களோ தன் பணத்தை தானே பிறர் அறியாமல் எடுத்து செலவு செய்வான் என்று ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. அதை அவச்சொல்லாக சிலர் சொல்லுவார்கள், நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. சுக்கிரனோடு செவ்வாய் ஒருவருக்கு 12 கட்டத்திலே எங்கே இருந்தாலும் தன் வீட்டு பணத்தை குடும்பத்தார் அறியாமல் தானே எடுத்துக்கொள்வான் என்று ஒரு விதி இருக்கிறது. அதே போலத்தான் செவ்வாயோடு சனி சேர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல. இரண்டுமே பலம் பெற்ற கிரகம். லக்னத்திலே இருக்கிற போது அவன் கோபக்காரனாக இருப்பான், அவசரக்காரனாக இருப்பான், தன்னையே எல்லோரும் உயர்த்தி பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பவனாக இருப்பான். 2 செவ்வாய் வருகிற போது அது சிறிய தோஷமாக ஆகிறது. குரு பார்த்துட்டா, ராகு கேத்து சனி பார்த்துட்டா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை. குரு சனி ராகு கேதுவினுடைய பார்வை கிடைச்சாலே அந்த 2 இருக்கிற செவ்வாயினுடைய தோஷம் நீங்கி விடுகிறது. 3 செவ்வாய் கூடாது. ஏன்னா காரகோ பாவனாஸ்தி, சகோதர காரகன் என்று அழைக்கப்படுகிற செவ்வாய் 3ஆம் இடத்திற்கே இருந்தால் அது சற்று சகோதரர்களை பாதிக்கிறது. அடுத்தது 4ஆம் இடத்திலே செவ்வாய் வந்தால் அதுவும் ஒரு சிறிய தோஷம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே பாபகிரகமான செவ்வாய் அமர்ந்தால் அவன் பூமி காரகன் தான். 4ஆம் இடம் பூமி தான், ஆனால் காரகோபாவனாஸ்தி ஆயிடும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கலாம், ஆனால் 4லேயே செவ்வாய் உட்கார்ந்தால் சின்ன தோஷம். அதற்கும் சனி ராகு கேது என்ற பார்வை, குருவின் பார்வை கிடைத்தால் நிவர்த்தி ஆகிவிடுது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செவ்வாய். இவர்களுக்கு திருமணம் ஆவது என்பது கொஞ்சம் கஷ்டம். 8ஆம் இடத்து செவ்வாயும் அப்பம் ரொம்ப திருமணம் தாமதமாகும். சில 100 ஜாதகங்களை பொருத்தம் பார்த்தாலும் ஜோதிடர்கள் மேலே வருத்தப்படுகிற அல்லது கோபப்படுகிற அளவுக்கு அது தள்ளி தள்ளி போகும். ஒரு விஷயம் தெரிந்த ஜோதிடர் 7, 8 செவ்வாயை சுத்த ஜாதகத்தோடு சேர்க்க மாட்டார். 7, 8 செவ்வாயை 7, 8 தான் சேர்க்கணும். அப்படி இல்லாமல் சேர்த்தால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வரும் அல்லது மிக பெரிய வறுமை வரும். இந்த 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பவர்கள் தங்களுக்கு தாங்களே கோடீஸ்வரர்களாக நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் ஏழையாகத்தான் இருப்பார்கள். ஆனால் தங்களை பகட்டாக காட்டிக் கொள்வார்கள். இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருகிறது. காதலிக்கும் ஜாதகங்கள் செவ்வாய், காமம் அதிகமான ஜாதகங்கள் இந்த 7, 8 செவ்வாய்க்கு காமம் அதிகமாக உண்டு.
ரத்தத்திலே பிரச்சனை உண்டு. இப்ப 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கலாமா? இருக்கலாம். 6லே செவ்வாய் இருந்தால் ரத்தத்திலே சில நோய்கள் காணப்படும். 9லே செவ்வாய் மிக நன்று. ஆனாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதனாலே அது பெரியோர்களின் சொத்தை அனுபவிக்காது, தன் சொத்தை அனுபவிக்கும். 10ஆம் இடத்திலே ஒரு செவ்வாய் இருந்தால் அது தொழில் ஸ்தானமாகிறதுனாலே போலீஸ் அதிகாரியாக, இராணுவ அதிகாரியாக, அரசாங்க சம்பளம் பெறுகிற உத்தியோகஸ்தராக, ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பதிப்பை வகிப்பவராக, அதிகாரம் மிக்கவராக, வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக திகழ்வது நன்றாக. 11ஆம் இடத்து செவ்வாய் லாபத்தை தரும். 12லே செவ்வாய் இருந்தால் சின்ன தோஷம். ஏன்னா 12ஆம் இடம் என்பது அயன சயன விரயஸ்தானம். அயனம் சயனம் விரயம் என்கிற ஸ்தானம். அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவன் ஊரூரா சுத்திட்டு இருப்போம். தொடர்ந்து ஒரு பெட்ல ஒரு மாசம் தூங்க மாட்டோம். எங்கேயாவது ஊருக்கு போயிடுவான். தன் மனைவி மக்களோடு கூட அதிகமாக அவன் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு 2 4 12 இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அந்த மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆயிடும். 7 8லே இருக்கக்கூடிய செவ்வாயில் இருப்பவர்களுக்கு 7 8லே இருப்பவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அதுவும் மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆகும். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 4 12லே இருக்கிறதா, குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ பார்த்து விட்டால் அது தோஷ நிவர்த்தி. இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றதுன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிற்காலத்தில் இவர்களால் இயற்றிய நூல்கள், மூல நூல்களிலே இல்லை. பெரும்பாலும் மூல நூல்களிலே பரிகாரங்கள் சொல்லப்படவே இல்லை. பிறகு வந்த துணை நூல்களிலே கோவிலுக்கு செல்லுதல், யாத்திரை செய்தல், தான தர்மம் செய்தல், அன்னதானம், பூமி தானம், கோதானம், ஸ்வர்ணதானம் எல்லாம் சொன்னார். இப்பொழுது இந்த 100 வருடத்திற்குள்ளாக எழுதப்பட்ட நூல்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், சொந்தமாக தன்னிடத்திலே ஒரு 10 ஜாதகம் வந்திருந்தால் யாருக்கோ ஏதோ சொல்லி காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் வலித்து விட்டது என்று சொன்னால், நீங்க நீர் ராசிக்கு தண்ணீருக்கு எடுத்து போங்க, நெருப்பு ராசிக்கு ஹோமம் பண்ணுங்கன்னு இவர்கள் சொந்தமாக வேதங்களையோ வேதாந்தங்களையோ புராணங்களையோ கற்காமலும், முறையான ஞானிகளிடத்திலே கல்வி கற்காமலும், அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்களிடத்திலே இருந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு சொந்தமாக கதை விடுகிறார்கள், எழுதுகிறார்கள். இது வருத்தமான விஷயம். நான் எல்லோரையும் சொல்லவில்லை. ஒரு சிலர் அப்படி தன்னை தாங்களே விளம்பரப்படுத்திக் கொள்வதனாலே சாஸ்திரத்துக்கு ஒரு கிரகணம் வந்துவிட்டது. சாஸ்திரத்தை மறந்து போகிற அளவுக்கு, மறைக்கும் அளவுக்கு வார்த்தை தவறுகள் இருக்கின்றன. பரிகாரங்களால ஒரு தோஷம் போறதா இருந்தா இன்னைக்கு அது மட்டும் தானே இருக்கணும். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மும்மூர்த்திகள் எதற்கு? அலைமகள் கலைமகள் மலைமகள் எதற்கு? முருகன் முதலான பகவான்கள் எதற்கு? நவகிரகத்தையே எல்லா ஊர்லையும் கும்பிடலாமே. நவகிரகம் என்பது ஒரு கோவிலின் ஈசான மூலையிலே, அதுவும் சிவாலயத்தில் மட்டும்தான் இருக்கும். பெருமாள் கோவில்ல நவகிரகம் இருக்காது. நீங்க பெரும்பொருளான பரம்பொருளை சரணடைந்து விட்டால் நாள் என் செய்யும் கோள்தான் என் செய்யும் என்று அருணகிரிநாத பெருமான அருமையாக பாடியிருக்கிறார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், எமை நாடி வந்த கோள் என் செய்யும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். அதுபோலவே ஞானசம்பந்தருடைய பாடல் ஒன்று இருக்கிறது, அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும் என்கிற ஒரு பாடல். இறைவனை சரணாகதி அடையுங்கள். உங்களுக்கு சிவன் மிகவும் பிடித்திருக்கிறதா, சிவ வழிபாடு செய்யுங்கள். முருகன் மிகவும் பிடித்திருக்கிறதா, முருகனை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளை ரொம்ப பிடித்திருக்கிறதா, பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். கோள்களின் தலைவர்களை தனியாக வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த கோள்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் செலவு செய்யலாம், அது விதி, நடந்தே தீரும். அவரவர் செய்த முன் கர்ம வினைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் ஜாதகம். பரிசும் இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது. எனவே நீங்கள்
ஜாதகத்தை புரிந்து கொண்டு ஐயோ இப்படி இருக்கிறதே என்று பயப்படாமல் இறைவனை வழிபட்டு இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனையுடைய பேரருளை பெற்றுவிட்டால் நீங்கள் நலம் அடையலாம். அதே போல லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா, அதுபோலவே லக்னத்திலிருந்து ஒரு ஸ்தானத்திலே நிற்கிற செவ்வாய் ஆட்சியா, உச்சமா, சமமா, நட்பா, பகையா என்று தெரிந்த பிறகுதான் அதனுடைய பலன் சொல்ல வேண்டும். மேலும் செவ்வாய் சுபகிரக சாதத்தில் நின்றிருந்தால் அதிக பாதிப்பு செய்ய மாட்டார். சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், சுபரோடு சேர்ந்த புதன், வளர்பிறை சந்திரன் என்கிற இந்த 4 சுபர்களோடு சாரத்திலே அவர்களுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் அந்த கால் ஏறி நின்றதென்றால் அந்த செவ்வாய் தீமையை செய்ய மாட்டார். எனவே எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடாது. எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கிறதோ அத்தனை கோடி ஜாதகங்களும் இருக்கின்றன. ஒருவருக்கு நடக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்காது. எனவே நுணுக்கமாக ஆராய்ந்து பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும், பலனை சொல்ல வேண்டும். வருகிற ஜோதிடம் பார்க்கிறவர்களை பயமுறுத்தக்கூடாது, இறைவனிடத்தில் அனுப்ப வேண்டும். கோவில் சம்பந்தமான சிறு சிறு பரிகாரங்களை ஆறுதலுக்காக சொல்லி அவர்களை நல்ல வழியில் நடத்தி நல்ல விதமாக பொருத்தம் சேர்த்து காமத்திரிகோணம் நல்லா இருக்கிறதா, மூலத்திரிகோணம் நல்லா இருக்கிறதா, கேந்திரம் நல்லா இருக்கிறதா, செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறதா, சுபர் பார்வை இருக்கிறதா, சுபகிரக சாரம் இருக்கிறதா என்று நன்கு ஆராய்ந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம், நட்சத்திர அதிபதி, உபநட்சத்திர அதிபதி, உபநட்சத்திர உபநட்சத்திர அதிபதி என்றெல்லாம் பார்த்து மற்ற துவாதச கட்டங்களையும் பார்த்து பலன் சொல்ல வேண்டுமாய், பலன் கேட்க வேண்டுமாய், பலன் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.